அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நூல் மற்றும் நூலாசிரியர்கள் அப்படிங்கிறதுல பகுதி 5 பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 5 பகுதிகள் சொல்லியிருந்தேன். இது ஒரு நீண்ட நெடிய பகுதியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய நூலாசிரியர் இருக்குது. ஒருவரும் பார்த்துட்டு போயிடும். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல, நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் எந்த ஸ்கூல் புக்கு எடுக்க வேண்டாம். நான் 5 பகுதி போட்டிருப்பேன். இந்த 5 பகுதி மட்டும் பார்த்தா போதும், உங்களுக்கு நூல் மற்றும் நூலாசிரியர்கள் கவர் ஆகிடுவாங்க. ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், ஓகேவா? 6 to 12 உள்ள ஸ்கூல் புக்கு, எல்லா ஸ்கூல் புக்லேயும் உள்ள நூலாசிரியர்கள், அதாவது நூலாசிரியர் சொல்ல முடியாத ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எழுதிய நூல்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, அடுத்து ஸ்கூல் புக்கில் இல்லாததும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் போதும். ஓகேவா? A to Z, அதாவது 6 to 12 வரைக்கும் உள்ள அனைத்து ஆசிரியர்களின் நூல் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஈரோடு தமிழன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ ஈரோடு தமிழனும் பற்றிய முக்கியமான நூல்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, ஸ்கூல் புக்கில் இல்லாத நூல்களும் இதில் இருக்கும். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல ஈரோடு தமிழன் எழுதிய நூல்கள் பார்க்கலாம். சிலிர்ப்புகள், தோணி வருகிறது, விடியல் விழுதுகள், தீவுகள் கரையேறுகின்றன, நிலா வரும் நேரம், சூரிய பிறை, ஊமையில் வெயில், திரும்பி வந்த தேர்வலம், நந்தனை எறிந்த நெருப்பின் மிச்சம், காலத்திற்கு ஒரு நாள் முந்தி, ஒரு வண்டி சென்றியு, வணக்கம் வள்ளுவ, தமிழன்பன் கவிதைகள், பொதுவுடைமை பூபாலம், மின்மினி காடுகள், சிகரங்கள் மேல் விரியும் சிறகுகள். இப்போ இதில் முக்கியமான ஒரு நூல் இருக்குது. என்ன நூல் பார்த்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவ. இது பார்த்தீங்கன்னா இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற முக்கியமான ஒரு நூல். ஓகேவா? யார்? ஈரோடு தமிழன்பனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்னு கேட்டால் வணக்கம் வள்ளுவ 2004 பெற்றிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய பரிசை பெற்றிருக்குது. ஸோ அடுத்து ஈரோடு தமிழன்பனுடைய முதல் கவிதைன்னு கேட்டால் தோணி வருகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பனின் முதல் கவிதை. ஸோ முக்கியமானது கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நூலையும் பார்த்துக்கோங்க லைட்டாக. அடுத்து அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை. இது பார்த்திங்கன்னா ஒரு கவிதை தொகுதி. மரணமும் முற்றுப்புள்ளி அல்ல, சுட்டு விரல், அவளுக்கு நிலா என்று பெயர், உன் கண்ணில் தூங்கிக் கொள்கிறேன், பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை. ஸோ அப்போது இந்த இவர் எழுதிய முழுசாக பார்த்துட்டு பார்ப்போம். ஓகேவா? தீபங்கள் எரியட்டும், சொந்த சிறைகள், முட்டை வாசிகள், விதை போல் விழுந்தவன், காலவலு, விலங்குகள் இல்லாத கவிதை, கரைகளே நதியாவதில்லை, இன்றிரவு பகலில், சலவை மொட்டு. அவர் நடத்திய இதழ் பார்த்திங்கன்னா கவிக்கோ அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மான் நடத்திய இதழ்கள். இதில் முக்கியமான நூல் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஆலாபனை. ஸோ ஆலாபனைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த அப்துல் ரஹ்மானுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல். ஆலாபனை அப்படிங்கிற நூல் ஒழுப்பச்சிருக்குது. அடுத்து இந்த விதை போல் விழுந்தவன் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவை பற்றி எழுதிய முக்கியமான நூல். அப்துல் ரஹ்மான் முடிஞ்சது. அடுத்து பார்க்க போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலாப்பிரியா. இவர் எழுதிய நூல்கள் பார்க்கலாமா? அவர் எழுதிய கவிதை நூல்கள் கொடுக்குறாங்க பாருங்கள். வெள்ளம், தீர்த்த யாத்திரை, மாற்றாங்கே, எட்டயபுரம், சுயம்பரம், உலகெல்லாம் சூரியன், கலாப்பிரியா கவிதைகள், அனிச்சம், வனம் புகுதல், எல்லாம் கலந்த காற்று, நான் நீ மீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலாப்பிரியா எழுதிய முக்கியமான நூல்கள். இவரெல்லாம் என்ன சொல்ல கேட்பாங்க அப்படிங்கிறது ரேர் தான். அடுத்து கல்யாண்ஜி, இவர் எழுதிய முக்கியமான நூல்கள். கவிதை நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புலரி, இன்று ஒன்று நன்று, கல்யாண்ஜி கவிதைகள், சின்னு முதல் சின்னு வரை, மணலில் உள்ள ஆறு, மூன்றாவது அப்படிங்கிறது அவர் எழுதிய முக்கியமான கவிதை நூல்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கவிதைகள். கனியான பெண்ணும் நுனியில் பூ, பற்பசை குழாய்களும் நாவல் பழங்களும், சிநேகிதங்கள், ஒளியிலே தெரிவது, அணில் நிறம், கிருஷ்ணன் வைத்த வீடு, அந்நியமற்ற நதி, முன்பின். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எழுதிய கவிதைகள். அடுத்து பார்க்க போகிறது சிறுகதை. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தொடாதிருக்கும் வெளியிலும் சில பூக்கள், வெயிட் பண்ணுங்கள், தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள்னு வரும். ஓகேவா? அந்த நூல் வந்து தோட்டத்திற்கும் வெளியிலும் சில பூக்கள். அடுத்து சமவெளி, பெயர் தெரியாமல் ஒரு பறவை, கனிவு, விளிம்பில் வேரில் பழுத்தது, கனவு நீச்சல். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யார்? கல்யாண்ஜி எழுதிய முக்கியமான நூல்கள். இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துருங்க. ஓகேவா? இந்த நூல் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் இந்த நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நூல் அந்நியமற்ற நதி பார்த்துருப்பீங்க. தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள், இதெல்லாம் என்னது இருக்கும். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ஞானக்கூத்தன் அவர் எழுதிய முக்கியமான நூல்கள். அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், பிரச்சனை, கவிதைக்காக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஞானக்கூத்தன் எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து தேவன் எழுதிய முக்கியமான நூல்கள். குளித்து கரையேறாத கோபியர்கள், மின்னார் பொழுதே தூரம், மாற்றப்படாத வீடு, பூமியை உதறி எழுந்த மேகங்கள், நுழைவாயிலேயே நின்றுவிட்ட கோலம், சின்னஞ்சிறிய சோகம், நட்சத்திர மீன், அந்தரத்திலே ஒரு இருக்கை, புல்வெளியில் ஒரு கல், விண்ணளவு பூமி, விரும்பியதெல்லாம், விடிந்தும் விடியாத பொழுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் அப்படிங்கிறவர் எழுதிய முக்கியமான நூல்கள். ஸோ நான் சொல்கிற மட்டும் நீங்கள் நல்லா படித்தா போதும், மற்றெல்லாம் யாரும் ரொம்ப படிக்க வேண்டாம். ஓகேவா? சாலை இளைஞரன் எழுதிய முக்கியமான நூல்கள்.
சிலம்பின் சிறுநகை பூத்தது மானுடம் வீறுகள் 1000 அன்னை நீ ஆட வேண்டும் காலநதி தீரத்திலே கொட்டியும் ஆம்பலும் நஞ்சருக்கு பஞ்சனையா நடைகொண்ட படைவேலம் காக்கை வீடு தூது உரை வீச்சு உள்ளது உள்ளபடி காவல் துப்பாக்கி 7000 எரிமலைகள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாலை இளந்திரன் எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து சாலினி இளந்தரையன் அவங்க எழுதிய நூல்கள் பார்க்கலாமா. அவங்க ஒரு இதழ் நடத்தியிருக்காங்க. என்ன இதழ் பார்த்திங்க அப்படின்னா மனித வீறு அப்படிங்கிறது அவர் நடத்திய இதழ். அடுத்து அவர் எழுதிய நூல்கள் பார்க்கலாமா. பண்பாட்டின் சிகரங்கள், களத்தில் கடிதங்கள், சங்கத்தமிழரின் மனிதநேய நெறிமுறைகள், ஆசிரியர் பணியில் நான், குடும்பத்தில் நான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து இலக்கிய கட்டுரை 2 குறள்கள், தமிழ் கனிகள், தமிழனே தலைமகன், தமிழ் தந்த பெண்கள். அடுத்து அவங்க இயற்றிய நாடக நூல்கள் படுகுழி, எந்திர கலப்பை, புதிய தடங்கள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யார் சாலினி இளந்தரையன் எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து ஆலந்தூர் மோகனரங்கன் இவங்க எழுதிய முக்கியமான நூல் பார்க்கலாமா. அவங்க எழுதி கவிதை நூல்கள் முதல்ல பார்க்க போகிறோம். சித்திரை பந்தல், காலக்கிளி, இமயம் எங்கள் காலடியில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது இமயம் எங்கள் காலடியில். அடுத்து அவங்க எழுதிய கவிதை நாடகம் வைர மூக்குத்தி, புதுமனிதன், யாருக்கு பொங்கல், கயமையை களைவோம், மனிதனை புனிதனாவாய். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எழுதிய முக்கியமான கவிதை நாடகம். அடுத்து காப்பிய நூல் கனவு பூக்கள், வாழ்க்கை வரலாறு நூல்கள். ஸோ காப்பிய நூலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கனவு பூக்கள் மட்டும்தான். அவர் எழுதிய வாழ்க்கை வரலாறு நூல்கள் கொடுத்துருக்காங்க. வணக்கத்துக்குரிய வரதராசனார் இது பார்த்திங்கன்னா தமிழக அரசின் பரிசு பெற்றது. அடுத்து அவர் எழுதிய நாவல் கொடுத்துருக்காங்க நினைத்தாலே இனிப்பவளே. உரைநடை நாடகம் பார்த்திங்க அப்படின்னா சவால் சம்மந்தம் அப்படிங்கிற உரைநடை நாடகத்தை எழுதியிருக்காங்க. யார் ஆலந்தூர் மோகனரங்கன். இவரை பற்றி கேட்க சான்சஸ் அதிகம். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வேவேசு ஐயர் இவர் முக்கியமான ஆள். இவரை பற்றி கேட்க சான்சஸ் அதிகம். அவர் இயற்றிய சிறுகதைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளத்தங்கரை அரசமரம், கமல விஜயம், காங்கேயம், எதிரொலியால். ஓகேவா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எழுதிய முக்கியமான சிறுகதைகள். அடுத்து புதுமைப்பித்தன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அவர் முடிஞ்சது யார் வேவேசு ஐயர் முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புதுமைப்பித்தன் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது ஸ்கூல் புக்கில் இருக்கும். 12th புக்லேயோ 11th புக்லேயோ இருக்கும். ஓகேவா. புதுமைப்பித்தனை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் எழுதிய சிறுகதை தொகுதிகள் கபாடபுரம், புதிய ஒளி, சித்தி, ஆண்மை, அன்று இரவு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எழுதிய சிறுகதை தொகுதிகள். இன்னும் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிறுகதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், அகலியை, சாப விமோசனம், துன்பக்கேணி, மனித எந்திரம், சிற்பியின் நகரம், தியாகமூர்த்தி, பொன்னகரம், கயிற்றிரவு, கல்யாணி, நினைவு பாதை, மகாமாசனம், வேதாளம் சொன்ன கதை, காஞ்சனை, காலனும் கிளவியும், விநாயகர் சதுர்த்தி, பக்த குசேலா, கவந்தனும் காமனும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த புதுமைப்பித்தன் எழுதிய முக்கியமான சிறுகதை தொகுதிகள் மற்றும் சிறுகதைகள். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் 10ஆம் வகுப்பில் இருப்பார். ஜெயகாந்தன் லாஸ்ட் பாடமாக கொடுத்துருப்பாங்க. அவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதயம், ஒரு பிடி சோறு, இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, சுமை தாங்கி, யுகசக்தி, புதிய வார்ப்புகள், சுய தரிசனம், குறுபீடம், சக்கரங்கள் நிற்பதில்லை, மாலை மயக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுகதைகள் அவர் எழுதிய சிறுகதைகள் அக்னி பிரவேசம், புது செருப்பு கடிக்கும், உண்மை சுடும், பிரமோபதேசம், ஒரு பிடி சோறு, இருளை தேடி, பிரளயம், ஒரு பகல் நேர பேசஞ்சர் வண்டி, திரிசங்கு சொர்க்கம், இரவில் ஆண்மை, கல்யாணி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எழுதிய சிறுகதைகள். யார் ஜெயகாந்தன் எழுதியது. ஜெயகாந்தனை பற்றி ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து சமுத்திரம் நம்ம படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா. சிறுகதை அங்கே கல்யாணம் இங்கே கலாட்டா. அது எது பார்த்திங்கன்னா சமுத்திரம் எழுதிய முதல் சிறுகதை. போதும் உங்க உபகாரம், ஒரே ஒரு ராஜா, இலவு காத்த கிளி, பலவேசம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எழுதிய சிறுகதை. யார் சமுத்திரம். வடிவேல் சொல்லுவார் இல்லையா இலவு காத்த கிளின்னு ஒரு கதை இருக்குன்னு. அது உங்கள் கதையா இல்லை அவராக டூ போட்டு தான் தெரியல. ஓகேவா. ஆனால் அவங்க ஒரு நூல் எழுதியிருக்காங்க இலவு காத்த கிளி அப்படிங்கிறது. அடுத்து சிறுகதை தொகுப்பு பார்க்கலாமா. உறவுக்கு அப்பால், ஒரு சத்தியத்தின் அழுகை, காகித உறவு அப்படிங்கிற நூல்களை சிறுகதை எழுதியிருக்காங்க. யார் சமுத்திரம். அடுத்து கூப ராசகோபாலன் அவர் எழுதிய முக்கியமான சிறுகதை நூல் கொடுத்துருக்காங்க. ருன்னிசா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசகோபாலன் எழுதிய முதல் சிறுகதை. புனர்ஜென்மம், காணாமலே காதல், கனகாம்பரம், காஞ்சன மாலை, சிறிது வெளிச்சம், விடியுமா, திரை, இறுதி வெளிச்சம், அடிமறந்தால் ஆழம், நடுத்தரு நாகரிகம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூப ராசகோபாலன் இயற்றிய முக்கியமான சிறுகதைகள். அடுத்து கல்கி. நம்மளால் தெரியும் தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கல்கி சிறுகதை அவர் எழுதி பார்த்திங்க அப்படின்னா சாரதையின் தந்திரம். இது பார்த்திங்கன்னா அவர் கல்கி எழுதிய முதல் சிறுகதை. என்ன கதை சாரதையின் தந்திரம். அடுத்து கோத்தாரியின் தாயார், காரிரில் ஒரு மின்னல், அபலையின் கண்ணீர், மாடத்தேவன் சுனை, மயில் விழிமான், வீணை பவானி, கணையாளியின் கனவு, திருவெழுந்தூர் சிவக்கொழுந்து, திருடன் மகன் திருடன், கதரா கள்ளன், மயில் விழிமான், ஒற்றை ரோஜா,
மாடத்தேவன் சுனை, மயிலை காளி, அலையின் கண்ணீர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்கி எழுதிய முக்கியமான சிறுகதைகள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அறிஞர் அண்ணா எழுதியது சிறுகதைகள் கொடுத்துருக்காங்க. பலாபலன், சுடுமூஞ்சி, அன்னதானம், பேய் ஓடிப்போச்சு, இரு பரம்பரைகள், சூதாடி, செவ்வாழை, தஞ்சை வீழ்ச்சி, பிடிசாம்பல், புலிநகம், ராஜாதி ராஜா, சொர்க்கத்தில் நகரம், ஒளியூரில். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா எழுதிய முக்கியமான சிறுகதைகள். அறிஞர் அண்ணா ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறந்த புத்தக வாசிப்பாளர், புத்தகங்களும் எழுதியிருக்கிறாரு. இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சிதம்பர ரகுநாதன் அவர் எழுதிய முக்கியமான நூல்கள் சிறுகதை. சேற்றிலே மிதந்த செந்தாமரை, நிலாவிலே பேசுவோம், அபாய அறிவிப்பு, ஐந்தாம் படை, ஆனைத்தீ, மனைவி. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யார்? சிதம்பரம் ரகுநாதன் எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து கி ராஜநாராயணன் கரிசல் எழுத்தாளர், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அவர் எழுதிய சிறுகதைகள் கொடுத்துருக்காங்க. கதவு, கன்னிமை, வேட்டி, அம்மா பிள்ளை, அப்பா பிள்ளை, நாற்காலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கி ராஜநாராயணன் எழுதிய சிறுகதைகள். அடுத்து மௌனி அப்படிங்கிறவங்க எழுதின சிறுகதைகள். ஏன், தவறு, அழியாச்சுடர், மனக்கோலம், காதல் அலை, மாறுதல், பிரபஞ்ச காணம், மனத்தேர், சாவில் பிறந்த சிருஷ்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மௌனி அப்படிங்கிறவங்க எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து பிஎஸ் ராமையா எழுதிய முக்கியமான நூல்கள் சிறுகதை கொடுத்துருக்காங்க. பணம் பிழைத்தது, தழும்பு, நினைவு முகம், மறக்கவில்லை, காம தகனம், நட்சத்திர குழந்தை, கொத்தனார் கோவில், மலரும் மனமும், ஞானோதயம், பாக்கியத்தின் பாக்கியம், புதுமை கோயில், பூவும் பொன்னும், குங்குமப்பொட்டு குமாரசாமி, அடிச்சாரை சொல்லி அழு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ராமையா எழுதிய முக்கியமான சிறுகதைகள். அடுத்து கு அழகிரிசாமி, இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கரிசல் எழுத்தாளர் தான். அவர் எழுதிய முக்கியமான சிறுகதை தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. உறக்கம் கொள்வான் முதல் சிறுகதை அவர் எழுதியது யார்? கு அழகிரிசாமி எழுதிய முதல் சிறுகதைன்னு கேட்டால் உறக்கம் கொள்வான். சிரிக்கவில்லை, தவப்பயன், கால கண்ணாடி, புது உலகம், தெய்வம் பிறந்தது, இரு சகோதரிகள், கற்பக விருட்சம், வரப்பிரசாதம், அன்பளிப்பு. இது பார்த்திங்கன்னா அந்த கு அழகிரிசாமியின் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருப்பாங்க. முக்கியமான நூல் படிச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா சிறுகதை தொகுதிகள். இனிமேல் பார்க்க போகிறது சிறுகதைகள். ஆண்மகன், புது உலகம், திரிபுரம், இரு பெண்கள், திரிவேணி, ஞாபகார்த்தம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கு அழகிரிசாமி எழுதிய முக்கியமான சிறுகதைகள். இந்த அன்பளிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நூல்ப்பா. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கு அழகிரிசாமியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? அன்பளிப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ராஜாஜி எழுதிய முக்கியமான சிறுகதைகள் கொடுத்துருக்காங்க. நிரந்தர செல்வம், பிள்ளையார் காப்பாற்றினார், கற்பனை கோடு, தெவ்வானி, முகுந்தன் பறையனான கதை, கூன் சுந்தரி, அரியா குழந்தை, அன்னையும் பிதாவும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாஜி நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, முன்னாள் முதலமைச்சர், அவர் எழுதின முக்கியமான சிறுகதைகள். அடுத்து சிசு செல்லப்பா, இவரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் எழுதிய முக்கியமான சிறுகதைகள் கொடுத்துருக்காங்க. சரசாவின் பொம்மை, மலை வீடு, 60, சத்தியாகிரகி, வெள்ளை, மார்கழி மலர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிசு செல்லப்பா எழுதிய முக்கியமான சிறுகதைகள். அடுத்து வள்ளிக்கண்ணன் எழுதிய முக்கியமான சிறுகதைகள். சந்திர காந்தக்கல், நாட்டியக்காரி, பிரிய மனுஷி, கவிதை வாழ்வு, தத்துவ தரிசனம், கல்யாணி, ஆண் சிங்கம், வாள் விரும்பியவன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வள்ளிக்கண்ணன் எழுதிய முக்கியமான சிறுகதைகள். அடுத்து பிச்சமூர்த்தி எழுதிய முக்கியமான சிறுகதைகள். மாயமான், இரும்பும் புரட்சியும், பாம்பின் கோபம், முள்ளும் ரோஜாவும், கொழுபொம்மை, 18ஆம் பெருக்கு, ஐம்பரும் பெஸ்டியும், நல்ல வீடு, அவனும் அவளும், மாங்காய் தலை, மோகினி, கலையும் பெண்ணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி எழுதிய முக்கியமான சிறுகதைகள். அடுத்து தி ஜானகிராமன், இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எழுதிய முக்கியமான சிறுகதைகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கலாமா? அக்பர் சாஸ்திரி, சிவப்பு ரிக்ஷா, கோபுர விளக்கு, பஞ்சத்து ஆண்டி, ரசிகரும் ரசிகையும், தேவர் குதிரை, அம்மா வந்தால், ரிக்ஷா, கொட்டுமேளம், சிலிர்ப்பு, சக்தி வைத்தியம், அபூர்வ மனிதர்கள். இந்த சக்தி வைத்தியம் எங்கே பார்த்த மாதிரி இருக்கலாம், எல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சக்தி வைத்தியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தி ஜானகிராமன் எழுதிய ஒரு முக்கியமான நூல். இது பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருதை வாங்கியிருக்கும். என்ன நூல்? சக்தி வைத்தியம். யார்? தி ஜானகிராமன். அடுத்து அசோகமித்திரன், அவர் எழுதிய சிறுகதைகள் கொடுத்துருங்க பாருங்கள். அப்பாவின் சிநேகிதர், இதுவுமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்னது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு முக்கியமான நூல். யார் நூல்? அசோகமித்திரனுடைய அப்பாவின் சிநேகிதர். உத்திர ராமாயணம், விரிந்த வயல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசோகமித்திரன் எழுதிய வேறு சில சிறுகதைகள். அடுத்து மு வரதராசனார் எழுதிய சிறுகதை கொடுத்துருக்காங்க. விடுதலையா, குரட்டை ஒளி. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா மு வரதராசனார் எழுதிய முக்கியமான நூல்கள் சிறுகதை. மறைமலையாடி அடிகள் எழுதிய முக்கியமான உரைநடை நூல்கள் பார்க்கலாமா? பண்டைய தமிழரும் ஆசிரியரும், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும், வேளாளர் யாவர், சைவ சமயம், தமிழர் மதம், அம்பலவாணர் கூத்து, தமிழ் தாய், தமிழ்நாட்டவரும் மேல்நாட்டவரும், அறிவுரை கொத்து, மக்கள் 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படி, மரணத்தின் பின் மனிதனின் நிலை, சோமசுந்தர காஞ்சியாக்கம், தென்புலத்தார் யார், சாதி வேற்றுமையும் போலி சைவமும், தொலைவில் உணர்த்தல், ஆன்சியன் அண்ட் மாடர்ன் தமிழ் பொயட்ஸ். செய்யுள் நூல்கள் யார் எழுதினது?
மறைமலை அடிகள் எழுதிய செய்யுள் நூல்கள். திருவெற்றியூர் முருகர் மும்மணிக்கோவை சோமசுந்தர காஞ்சி அவர் எழுதிய ஆய்வு நூல்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, பட்டினப்பாளைய ஆராய்ச்சி, சிவஞான போத ஆராய்ச்சி, குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி, திருக்குறள் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறைமலை அடிகளார் பற்றி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதிலிருந்து கேட்க சான்சஸ் அதிகம். ஓகேவா? அவர் இயற்றிய ஆய்வு நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் இயற்றிய நாடகங்கள் சாகுந்தலம், அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். குமுதவல்லி, அம்பிகாபதி அமராவதி. அடுத்து அவர் எழுதிய நாவல்கள் கோகிலாம்பாள் கடிதங்கள், குமிதினி அல்லது நாகநாட்டு இளவரசி. அடுத்து இவர் நடத்திய ஒரு இதழ் அறிவுக்கடல், ஞானசாகரம். அறிவுக்கடலுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவர் வடமொழி பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு ஞானசாகரம் அப்படிங்கிற பேரில் பெயர் மாற்றிருப்பார். யார்? மறைமலை அடிகளார். ஏன்னா அவர் ஒரு சுத்த தமிழ்வாதியும் கூட. த ஓசன் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற ஒரு இதழையும் நடத்தியிருக்கிறாரு. யார்? மறைமலை அடிகளார். நிறைய இருக்குது பாருங்கள். மறைமலை அடிகளை பற்றி நிறைய நூல் இருக்குது. முக்கியமான கொஸ்டின். இந்த ஆராய்ச்சி நூல்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து அவர் நடத்தி இதழான அறிவுக்கடல், ஞானசாகரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பரிதிமார் கலைஞர் பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் படைப்புகள் கொடுத்துருக்காங்க. ரூபாவதி அல்லது காணாமல் போன மகள் நாடக நூல். காலாவதி ஒரு நாடக நூல். மானாபிஷயம் ஒரு நாடக நூல். களவழி 40 தழுவல். நம்ம மேலே பார்த்துருப்போம் இல்லையா? 14 கிழக்கு நூல்களில் ஒரே ஒரு புறநூல் எனது களவழி 40. அதை பற்றிய ஒரு நாடக நூல் தான் இந்த மானாபிஷயம். அடுத்து பாவலர் விருந்து, தனிப்பாசுரத் தொகை, தமிழ்மொழி வரலாறு, நாடகவியல். இது பார்த்திங்கன்னா நாடக இலக்கண நூல். நாடகத்தை பற்றி இலக்கணத்தை கூறக்கூடிய நூல் கேட்டால் இந்த நாடகவியல் தான். இதை யார் எழுதியிருப்பா? பரிதிமார் கலைஞர் இயற்றிருப்பார். அடுத்து சித்திரக்கவி, மதிவாணன் அப்படிங்கிறது ஒரு புதினம், உயர்தனி செம்மொழி அப்படிங்கிறது ஒரு கட்டுரை, சூர்ப நகை அப்படிங்கிறது ஒரு புராண நாடகம், முத்துராச்சம் என்ற வடமொழி நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். தமிழ் புலவர் சரித்திரம், தமிழ் வியாசகங்கள். அவர் நடத்திய இதழ் ஞானபோதினி, விவேக சிந்தாமணி. யார்? பரிதிமார் கலைஞர் நடத்திய முக்கியமான இதழ்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானபோதினி அண்ட் விவேக சிந்தாமணி. இந்த ஞானபோதினி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இதழ். ஓகேவா? அதை யார் நடத்தியிருக்கா? பரிதிமார் கலைஞர் நடத்தியிருக்காரு. இன்னொன்று என்னது? விவேக சிந்தாமணி. அடுத்து நேமு வெங்கடசாமி நாட்டார் அவங்க இயற்றிய முக்கியமான படைப்புகளை பார்க்கலாம். வேளிர் வரலாற்றின் ஆராய்ச்சி, கபிலர், நக்கீரர், கள்ளர் சரித்திரம், கண்ணகி வரலாறும் கற்புமாண்பும், சோழர் சரித்திரம், கட்டுரை திரட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய படைப்புகள். அடுத்து இவருடைய உரைகள். ஆத்திச்சூடிக்கு உரை எழுதியிருக்கிறாரு. கொன்றைவேந்தருக்கு எழுதியிருக்கிறாரு. பரஞ்சோதியாரின் திருவிளையாடற் புராணத்துக்கும் உரை எழுதியிருக்கிறாரு. சிலப்பதிகாரத்துக்கு எழுதியிருக்கிறாரு. மணிமேகலை, அகநானூர், தண்டி அலங்காரம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார்? மு வெங்கடசாமி நாட்டாருங்கிற உரை எழுதியிருப்பார். அடுத்து ராபி சேதுபிள்ளை எழுதிய முக்கியமான நூல்கள். அவருடைய படைப்புகள். தமிழ் இன்பம் முக்கியமான நூல். தமிழின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எதுன்னு கேட்டால் தமிழ் இன்பம் தான். யார்? ராபி சேதுப்பிள்ளையின் நூல். ஊரும் பேரும், செந்தமிழும் கொடுந்தமிழும், வீரமா நகர், வேலும் வில்லும், திருவள்ளுவர் நூல்நயம், சிலப்பதிகார நூல்நயம், தமிழ் விருந்து, தமிழர் வீரம், கடற்கரையினிலே, தமிழ்நாட்டு நவமணிகள், வாழ்க்கையும் வைராக்கியமும், இயற்கை இன்பம், கால்டுவெல் ஐயர் சரிதம், தமிழ் வேர்ட்ஸ் அண்ட் தயர் சிக்னிஃபிகன்ஸ். பதிப்பித்தவை, அதாவது பிரிண்ட் பண்ணியிருக்காரு. யார்? ராபி சேதுபிள்ளை. என்னலாம்? திருக்குறள் கவிதை களஞ்சியம், பாரதி என் கவி திரட்டு. ஓகே, அந்த நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து திருவிக்க மேலே பார்த்தோம். இதுதான் ஒன்று பார்த்தோம். ஓகேவா? உரைநடை நூல்கள். முருகன் அல்லது அழகு, தமிழ் சோலை, உள்ளொளி, மேடை தமிழ், சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், தமிழ் தென்றல், சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், சைவத்தின் சமரசம், கடவுட்காட்சியும் தாயுமானவரும், நாயன்மார்கள் தமிழ்நாடும் நம்பாழ்வாரும், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இமயமலை அல்லது தியானம், இளமை விருந்து, பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியும் அப்படிங்கிற நூல்களை யார் எழுதியிருக்கா? திருவிக்க கல்யாண சுந்தரனார் எழுதியிருப்பார். இன்னும் இருக்குது. ஓகேவா? வளர்ச்சியும் வாழவும் அல்லது படுக்கை பிதற்றல். அடுத்து இவர் இயற்றிய செய்ய நூல்கள் கொடுத்துருக்காங்க. முருகன் அருள் வேட்டல், கிறித்துவின் அருள் வேட்டல், உரிமை வேட்கை, திருமால் அருள் வேட்டல், சிவன் அருள் வேட்டல், புதுமை வேட்டல், பொதுமை வேட்டல், அருகன் அருகே, கிறித்துவ மொழிக்குறள், இருளில் ஒளி, இருமையும் ஒருமையும், முதுமை உளறல். இங்கே பாருங்கள், வேட்டல் வந்திருக்கு. இந்த மாதிரி வேட்டல் அப்படிங்கிற ஒரு நூல் வந்தாலே துணிஞ்சு என்னது நீங்கள் போடலாம்? திருவிக்காவை போடலாம். அடுத்து அவர் இயற்றிய பயண நூல் கொடுத்துருக்குறாங்க. என்ன நூல்? எனது இலங்கை செலவு, அதாவது இலங்கைக்கு பெரும்பாலும் நினைக்கிற அந்த பயண நூலை எழுதியிருப்பார் நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து இவர் நடத்திய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. நவசக்தி அண்ட் தேசபக்தன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யார்? திருவிக்கு நடத்திய முக்கியமான இதழ்கள். என்ன நூல்? நவசக்தி, தேசபக்தன். இது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ண தெரிஞ்சிருக்கும். அடுத்து வையாபுரி பிள்ளை எழுதிய முக்கியமான நூல்கள். கம்பன் திருநாள், மாணிக்கவாசகர் காலம், பத்துப்பாட்டின் காலநிலை, பவனந்தி காலம், வள்ளுவர் காலம், கம்பர் காலம், அகராதி நினைவுகள், அகராதி வேலையியல், சில நினைவுகள், இலக்கிய மண்பட கட்டுரைகள். அடுத்து அவர் எழுதிய நாவல்கள் கொடுத்துருக்காங்க. ராசி. அவர் எழுதிய கவிதை நூல்கள் கொடுத்துருக்காங்க. என் செல்வங்கள், என் செய்வேன், மெலிவு ஏன், விளையும் இடம், என் வாழ்க்கை, பிரிவு, என்ன உறவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய கவிதை நூல்கள். அடுத்து உரைநடை நூல்கள் கொடுத்துருக்காங்க.
திருமுருகாற்றுப்படை, சிறுகதை மஞ்சரி, இலக்கிய மஞ்சரி, திராவிட மொழிகளின் ஆராய்ச்சி, இலக்கிய சிந்தனை, தமிழின் மறுமலர்ச்சி, இலக்கிய உதயம், இலக்கிய தீபம், இலக்கிய மணிமாலை, கம்பன் காவியம், இலக்கண சிந்தனைகள், சொற்களை விருந்து, சொற்களின் சரிதம். ஓகேவா? அடுத்து அவர் பதிப்பித்த நூல்கள் கொடுத்துருக்காங்க. திருமந்திரம், கம்பராமாயணம், நாமதீபக் நிகண்டு, அரும்பொருள் விளக்க நிகண்டு, தொல்காப்பியம் இளம்புறனார் உரை, தொல்காப்பியம் நச்சிற்கினியார் உரை, தினகர வெண்பா, பூகோள விலாசம், புறத்திரட்டு, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, சீவக சிந்தாமணி, சீராப்புராணம், விரலி வீடு தூது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பதிப்பித்த நூல்கள். அவர் எழுதிய ஆங்கில நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் லெக்சிகோகிராஃபி, லைஃப் இன் த ஆன்சியன் சிட்டி ஆஃப் காவேரி பூம்பட்டினம், மாணிக்க வாசகர், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா யார்? வையாபுரி பிள்ளை எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து பூபேசா எழுதிய முக்கியமான நூல்கள் படைப்புகள் கொடுத்துருக்குறாங்க. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி, என் சரிதம், இது பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு நூல். மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம், சிலப்பதிகார கதை சுருக்கம், திருக்குறளும் திருவள்ளுவரும், மத்தியார் சொன்ன மான்மியம், புத்தர் சரித்திரம், தியாகராக செட்டியார் சரித்திரம், நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும். கவிதை நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா கயர் கன்னிமாலை, தமிழப்பா மஞ்சரி. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்? பூபேசா பதிப்பிச்ச பூபேசா எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இயற்றிய நூல்கள். வள்ளுவரும் மகளிரும், அன்பு மொழி, கால்டுவெல் ஒப்பிலக்கணம், தமிழா நினைத்துப்பார், நீங்களும் சுவையுங்கள், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், பிறந்தது எப்படியோ, காணல் வரி, சமணத்தமிழ் இலக்கிய வரலாறு, கல்வி சிந்தனைகள், தமிழ் மனம், தமிழும் பிற பண்பாடும், வாழும் கலை, தமிழ் மொழி வரலாறு, மொழியியல் விளையாட்டுக்கள், பத்துப்பாட்டு ஆய்வு. அவர் எழுதிய ஆங்கில நூல் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் இயற்றிய முக்கியமான நூல்கள். அடுத்த நூல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கீழே இருக்கு பார்க்கல. ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், அத்வைதம் இன் தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்? வையாபுரி பிள்ளை எழுதிய முக்கியமான ஆங்கில நூல்கள். அடுத்து இலக்குவனார் எழுதிய முக்கியமான நூல்கள். எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அமைச்சர் யார், எல்லோரும் இருநாட்டு அரசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், கர்ம வீரர் காமராசர், எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர். தன் வரலாறு நூல் எழுதியிருக்கிறாரு. என் வாழ்க்கை போர். அடுத்து தேவநாய பாவனர் பற்றிய முக்கியமான நூல்கள். இயற்றமிழ் இலக்கணமும், கட்டுரை வரைவியல் என்னும் உரைநடை இலக்கணம், ஒப்பியல் மொழி நூல், திராவிட தாய், சொல்லாராய்ச்சி கட்டுரை, உயர்தர கட்டுரை இலக்கணம், பழந்தமிழ் ஆட்சி, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், இசைத்தமிழ் கலம்பகம், பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், தமிழ் வரலாறு, வடமொழி வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழ் கடன் கொடுத்து தலைக்குமா, இன்னிசை கோவை, திருக்குறள் தமிழ் மரபுரை, தமிழர் வேதம், வேர்ச்சொல் கட்டுரைகள், மண்ணில் விண் அல்லது வள்ளுவர் கூட்டுடைமை, தமிழ் இலக்கிய வரலாறு, செந்தமிழ் காஞ்சி, இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும், மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்? முக்கியமான ஆள். தேவநாய பாவனர் இயற்றிய முக்கியமான படைப்புகள். ஸோ அந்த வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் நூல் இருக்குது, எக்கச்சக்க நூல் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வீடியோ லைட்டாக பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, அல்லது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்கக்கூடியது பாவலேறு பெருஞ்சித்தினார் எழுதிய முக்கியமான படைப்புகள். கொய்யாக்கனி, ஐயை, பாவிய கொத்து, என் சுவை என்பது, மகபுகவஞ்சி, அரு பருவத் தெருக்கூத்து, கனிச்சாறு, நூறாசிரியம், கற்பனை கூற்று, உலகியல் 100, பள்ளிப் பறவைகள். அவர் நடத்தி இதழ் கொடுத்துருக்காங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இது நீங்கள் ஆல்ரெடி எங்கள் ஸ்கூல் புக்கிலே பார்த்துருப்பீங்க, 9th பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து ஜீவ் போப் எழுதிய முக்கியமான படைப்புகள். தமிழ் செய்யுள் கலம்பகம், இது ஒரு முக்கியமான நூல், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஓகேவா? தமிழ் செய்யுள் கலம்பகம் நூலை தொகுத்தவர் யார்? ஜீவ் போப். ஓகேவா? அடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு டு புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற ஆங்கில நூல் மொழிபெயர்த்திருக்கிறாரு. எலமெண்ட்ரி தமிழ் கிராமர், த லைஃப்ஸ் ஆஃப் தமிழ் ஜெயின்ஸ். அடுத்து அவர் நடத்தி இதழ் கொடுத்துருக்காங்க. யார்? ஜிஇ போப். இதில் எங்கேயுமே இருக்காது, ஸ்கூல் புக்கில் எங்கே பார்த்தினாலும் ஜிஇ போப் நடத்திய இதழ் இருக்கவே இருக்காது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராயல் அசியாட்டிக் குவார்ட்லி, த இந்தியன் மேகசின், சித்தாந்த தீபிகா. அடுத்து இவர் எழுதி சில முக்கியமான மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? திருக்குறள், நாலடியார், திருவாசகம், திருஞான போதம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது அவர் மொழிபெயர்த்த நூல்கள். ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இவருக்கு தமிழ் கற்பித்தவர் ராமானுஜ கவிராயர். இவர் 19ஆம் வயதில் தமிழகம் வந்தார். ஸோ 19 வயதில் தமிழகம் வந்திருக்கார். யார்? ஜி போப்பு. அவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார்? ராமானுஜ கவிராயர் அப்படிங்கிறவர் தமிழை கற்பிச்சிருக்கிறாரு. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். அடுத்து வீரமாமுனிவர் பற்றிய நூல்கள். காப்பியம், தேம்பாவணி, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது என்னது? தேம்பாவணி. இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். சிற்றிலக்கியம் படிச்சிருக்காங்க பாருங்கள். திருக்காவலூர் கலம்பகம், கீத்தேரி அம்மாள் அம்மானை,
அடைக்கல நாயகி வெண்பா, அன்னை அழுங்கல் அந்தாதி, கருணாகர பதிகம். அடுத்து வரை எழுதிய உரைநடை நூல்கள்: வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், பேதகம் மறத்தல், லூதர் இனதியல்பு, ஞான கண்ணாடி, மாமன்னன் கதை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதிய முக்கியமான உரைநடை. அடுத்து இலக்கண நூலும் எழுதியிருக்காரு. ஓகேவா? தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. எனது தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கத்தை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். அடுத்து கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம். அடுத்து மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்காரு. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன். லத்தீன் மொழியில் பண்ணியிருப்பார், தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து அகராதி, சதுரகாதி. தமிழின் முதல் ஒரு அகராதியாக யார்? வீரமாமுனிவர் எழுதிய சதுரகாதி தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. ஓகேவா? ஸோ தமிழ் இலக்கணத்தின் அகராதி. போர்த்துகீசியம் தமிழ் லத்தீன் அகராதி. ஏளன இலக்கியம், பரமார்ந்த குறுக்கதை. தமிழின் முதல் ஏளன இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க. எப்படி எனக்கு சரியாக தெரியல. ஓகேவா? ஸோ வீரமாமுனிவர்னு பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கக்கூடியது ஓகேவா, இன்னொன்று இருக்குது, தொகுப்பு கொடுத்துருக்காங்க. வீரமாமுனிவர் வச்சு தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் செய்யுள் தொகை அப்படிங்கிற ஒரு தொகுப்பையும் அவர் இயற்றிருக்கிறாரு. அடுத்து ராமலிங்க அடிகள் இயற்றிய முக்கியமான நூல்கள் கொடுத்துருக்காங்க. படைப்புகளை பார்க்கலாமா? சிவநேச வெண்பா, நெஞ்சறிவுறுத்தல், மகாதேவ மாலை, இங்கித மாலை, மண்முறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா, வடிவுடை மாணிக்க மாலை, தெய்வமணி மாலை, எழுந்தருளியும் பொருள் மாலை, உண்மை நெறி, மனுநீதி சோழன் புலம்பல். அடுத்து பார்த்திங்கன்னா அவர் எழுதிய கட்டுரைகள்: ஜீவகாருண்யம், வந்தனை செய்யும் முறை, பயனும், விண்ணப்பம், உபதேசம், பதிப்பித்த நூல்கள், ஒளிவியல் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்? ராமலிங்க அடிகள் எழுதிய முக்கியமான படைப்புகள். அடுத்து அன்னிப்பெசன்ட் அம்மையார் எழுதிய முக்கியமான படைப்புகள். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அதனை தாமரை பாடல் என்பார். ஓகேவா? அப்போ பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அதை தாமரை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. விழித்திடு இந்தியா அப்படிங்கிற ஒரு படைப்பும் படிச்சிருக்காங்க. அன்னிப்பெசன்ட் நடத்திய முக்கியமான ஒரு இதழ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் ரெண்டு பத்திரிகையும் பார்த்திங்க அப்படின்னா அன்னிப்பெசன்ட் அம்மையார் இயற்றிய முக்கியமான இதழ்கள். ஓகேவா? நடத்திய இதழ்கள் என்னது? நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். யங் இந்தியாங்கிறது வேறு. ஓகேவா? நியூ இந்தியான்னு இருக்கணும். நியூ இந்தியா, காமன்வெல்த் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அன்னிப்பெசன்ட் அம்மையார் நடத்திய முக்கியமான இதழ்கள். ஸோ ஒரு வேகமாக முடிச்சாச்சு. ஒரு 26 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா A to Z, அதாவது ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா கவிஞர்களையும் முடிச்சாச்சு. ஸோ 5 பகுதி போட்டிருப்பேன், செக் பண்ணுங்கள். ஓகேவா? இது ஒரு பகுதி தான். இந்த ஒரு பகுதி முடிக்கணுங்காக தான் 27 நிமிஷம் எடுத்து முடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 28 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்கூல் புக் எதுவுமே பெறட்ட வேண்டாம். உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு நூல்களும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதற்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான PDF முடிஞ்சு நான் உங்களுக்கு டெலிகிராம் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி லைட்டாக பார்த்துக்கோங்க. நான் சொன்னல, ஸ்கூல் புக்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா நூல்கள் இப்போ என்ன சொல்ல, வையாபுரி பிள்ளைங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை. ஓகேவா? நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். சிலபஸில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீ அதை கேட்க சான்ஸ் இல்லை. ஓகேவா? ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. இப்போ திருவிக்கான ஸ்கூல் புக்கில் இருப்பார் கட்டாயம். ஸோ திருவிக்கப்பட்ட நூல்கள் நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்து எல்லா நூலையும் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.